தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், நேற்று நாடு முழுவதும் நீட் தேர்வு வழக்கம் போல கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தாலியை எடுக்க சொல்லி பெங்களூரில் 2 பேரை பூணூல அறுக்க சொல்லி பயங்கரமான கலவரம். இந்த நீட் தேர்வு, இந்த அடக்குமுறை, ஏன்னா ஒரு மருத்துவராக வேற இருக்கீங்க, இது உங்கள் பார்வை சார், இது சரியா? தேர்வு நடத்துறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. அதெல்லாம் நம்ம தென்னாட்டை பொறுத்தவரை தெற்கு பகுதியில் தேர்வெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவோம். ஓகே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நேர்மையாக நடக்கிறது இல்லைங்கிறதா நம்ம கொடுக்குற குற்றச்சாட்டு. ஓ, நீட் தேர்வில் நான் வச்சிருந்த குற்றச்சாட்டு அதுதான். அது எவ்வளோ 1000 தடவை உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்திக்கு சம்பந்தமான நடந்த நீட் தேர்வில் 90% மாணவர்கள் தோல்வி. ஹிந்தி சம்பந்தமான தேர்வு, சரி, நீட்டு. அதே இந்த 90% மாணவர்கள் நீட் மருத்துவக் கல்லூரிக்கு வச்சதில் அந்த 90% மாணவர்கள் நீட் தேர்வில் பாஸ். ஓகே, ஹிந்தி கூட படிக்க தெரியாத ஒருத்தன் மெடிக்கல் என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணியிருக்கான். அவங்களுக்கெல்லாம் எங்கடா சீட்டு கிடைக்குதுன்னா ஹை ரேங்க் போட்டு தமிழ்நாட்டில் சீட்டு. மருத்துவக் கல்லூரிகள்லாம் நல்லா இருக்கிறதெல்லாம் தெற்கில் தான் இருக்குது. நம்ம பசங்க ரேங்கை குறைச்சி போட்டு சத்தீஸ்கர்லேயும் உத்தராகண்ட்லேயும் குடிசையில் நடக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு இதைத்தான் நீட் தேர்வில் நடக்கிற அயோக்கியத்தான். ஓகே ஓகே. அடுத்தது என்னன்னாக்கா ரேங்க் பிரகாரம் உங்களுக்கு படிக்க வேண்டியது. இப்போ நான் கண் வைத்தியனா போகணும்னு நினைக்கிறேன். சரி, என்னுடைய ரேங்க் பிரசவத்துக்கான ரேங்க் தான் எனக்கு வருது. என்னை பிரசவத்துக்கு படிங்கிறாங்க. நான் எப்படி போய் பிரசவம் பார்ப்பேன்? ஓகே ஓகே. எனக்கு விருப்பம் இல்லாத தொழிலில் போனாக்க அந்த நோயாளி சேர்ந்து செத்து போவாங்க. இதெல்லாம் இருக்கிற ஆபத்து. ராஜாஜி ஒரு தடவை சொன்னார், படிக்காதவன் பல பேர் அரசியலில் நிற்கிற, உனக்கு பள்ளிக்கூடத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ உள்ளே போவாத, நீ என்னத்துக்கு தலையிட்டுக்கிற, அது படிக்கிறவன் கவலை, அதில் நீ தலையிடாத, கீப் ஆஃப் அப்படின்னாரு. எப்போ சொன்னார்னாக்கா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கொண்டு வந்த புண்ணியாத்மா அவர் தான். 1930 இந்தியை கொண்டு திடிச்சா வாங்கின அடி அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அப்படியே அவரே மாறினார். 65 அவரே கதையை மாற்றினார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் தலைமை தாங்கினார். கொண்டு வந்த அதே ஆள். அது யூ பாலிட்டிஷியன் கீப் ஆஃப் ஃப்ரம் எஜுகேஷன் சொன்னார். அது பாலிசி மேக்கர்ஸ் என்ன படிப்பு வேணுங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதெல்லாம் பாலிசி மேக்கர்ஸ் உட்காந்து பேசணும். இப்போ என்ன போன்ற நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடிப்படையில் நான் ஒரு மருத்துவ படிப்பு சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்கிட்ட கேட்குறாங்க என்ன பண்ணலான்றாங்க. இன்றைக்கி இருக்கிற மாறி வர சூழ்நிலையில் என்னெல்லாம் தேவைப்படுங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே மாறிக்கிட்டு வருது. இந்த நேரத்தில் போய் ஒரு நீட் தேர்வு வைக்கிறீங்க, அது ரேங்க் வச்சு இது பண்ணுறீங்க, இவெல்லாம் என்ன டாக்டராக இருப்பான்? இன்றைக்கி இவ்வளவு இருந்தாலும் இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் மருத்துவத்துக்கு வர்றது தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க. ஆமாம், உலகில் இன்றைக்கே நம்பர் 1. ஓகே, இன்றைக்கே நம்பர் 1 தான். இவங்களால ஒன்றும் அழிக்க முடியல. மருத்துவத்தை கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எடுத்துக்கிறத பற்றி இல்லை. இப்போ என்னாச்சு, அமித்ஷா கொரோனா வந்தபோது எங்கே போய் படுத்தார்? பதஞ்சலிக்கிட்டே படுத்தார். ஏஎம்சில் தானே போய் படுத்தார். பதஞ்சலி மருந்தில் சாப்பிட்ருக்கணும். அவருக்கு தான் 400 கோடி கொடுத்தேன். மரியாதை எங்கே போயிட்டார்ல. ஏன்னா இவர்கிட்ட போய் 2 நாள் சாப்பிட்டார், சாவரவர்னு கொண்டு போய் விட்டார். அந்த ஆள் பொழைச்சா போதுன்னு ஓடினார். எங்கே போனேன்? கிறிஸ்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அதெல்லாம் பற்றி தான் நீ உன்னை காப்பாற்றுச்சு. உன் சனாதன மருந்து தான் காப்பாற்றலையோ ஒன்று. இதெல்லாம் யோசிக்கணும். நாளைக்கு உன் மாமியார் உடம்பு செல்லாம் படுத்தா உன் கதி என்ன ஆகுது? உங்கள் அம்மா சத்த நீ கவலைப்பட மாட்டேன். உன் மாமியார் இதை பண்ணாக்க வீட்டில் சோறு போடுவாங்களா உனக்கு? உன் மாமியார் உடம்பு செல்ல எங்கே போவேன்? அப்படி சொன்னால் தான் அவனுக்கு புரியும். ஏன்னா அம்மாவை பற்றி கவலைப்பட மாட்டானுங்க. மாமியார் மச்சின்ச்சானாக்கா ரொம்ப கவலைப்படுவாங்க. சார், இந்த நீட்டு தேர்வு எழுத வராங்களே சார், அவங்கள தாலியை அவுத்து கொடுக்க சொல்கிறது, மூக்குத்தியில் பிட்டு வச்சுருக்காங்களான்னு பார்க்குறது, காதில், அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். தெரியாது, ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஓகே, இன்றைக்கி நாங்கள் ஸ்டெத்தோஸ்கோப் யூஸ் பண்ணுறது தேவையெல்லாம் போச்சு. ஓ, பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்ததுக்கு பிறகு அது தேவையில்லை. பல்ஸ் ரேட்டை காட்டிவிடுது, ஆக்சிஜன் சேச்சுரேஷனை காட்டிடுது. ஸோ ஹார்ட்டையும் காட்டிடுது, லங்ஸையும் காட்டிடுது. ஸ்ட்ரெத்தை வச்சு என்ன தேட போகிறோம்? ஓகே ஓகே. இருந்தாலும் ஸ்ட்ரெத்து தேவைப்படுது. அப்புறம் இதெல்லாம்
பிபி எல்லாம் வந்து இது பண்ண உடனே டக்குன்னு டிஜிட்டலில் வந்துடுது. அப்புறம் எல்லா எதுக்குமே கத்தியை போட்டு கிழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. லேப்ராஸ்கோப்பியில் வந்து லேசர்லேயே எல்லாம் பண்ணிட்டு போகிறோம். எல்லாம் மாறி போச்சு. அந்த மூக்குத்திலெல்லாம் பிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சின்ன ஒரு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஒரு இதில் மூக்குத்திலேயே நீங்கள் வந்து இதை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ஆன்சரும் உங்களுக்கு வந்துடும். என்ன சொல்கிறாங்கன்னு, இந்த கண்ணாடியில் இந்த இடத்துல இதில் இந்த ஸ்க்ரூ இதில் வச்சுக்கலாங்கிறாங்க. ஓகே, இதில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஸ்க்ரீன் மாதிரி எல்லாமே வந்துடும். ஓகே, எல்லா ஆன்சரும் வந்துடும். அதை தான் எந்திரன் படத்தில் காட்டுவாங்க. அந்த எந்திரனாக இருக்கிற அந்த ஹீரோ, அந்த வில்லன் எல்லா ஆன்சரும் உள்ள கதாநாயகி சொல்லிகிட்டு இருப்பார். அதனால தான் இன்றைக்கி வந்து வாட்சை கழட்டிட்டுங்கிறோம், செல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுங்கிறோம். வாட்சை கொண்டு போக ஸ்மார்ட் வாட்சில் எல்லா ஆன்சரும் வந்துடுது. ஸோ இன்றைக்கி அந்த டெக்னாலஜி வளர நீங்கள் இதெல்லாம் நடத்துறது ரொம்ப சார். இது வந்து ஒரு இது இல்லையா சார், அடக்குமுறை இல்லையா? அது அடக்குமுறை இல்லைங்க, காப்பி அடிக்கக்கூடாது. சரி, இப்போ வட மாநிலங்கள்லாம் எல்லாம் புக்கை வச்சு எழுதுறானே, வீடியோலாம் வருது சார். ஆசிரியர் கொண்டு போய் பிட்டை உள்ளே கொடுத்துட்டு வந்தான். அது வந்து அதுக்கப்புறம் தானே நாங்கள் சொன்னோம், எக்ஸாம் நேர்மையாக நடந்தால் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு தான் நம்ம சொன்னோம். அதனால தான் நம்ம பசங்களுக்கு ரேங்க் குறைஞ்சது. மொதல் 16 ரேங்க்குக்கு நம்ம பசங்களுக்கு யாருக்குமே சீட்டு கிடைக்கிறது. அப்புறம் வந்து அது என்னாச்சுன்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அது வாய்ப்பாக போச்சு. அவங்க பேக்கேஜ் பேசுகிறாங்க. பேக்கேஜா சார்? ஆமாம். என்ன சொல்லி நீட்டும் பாஸ் பண்ண வச்சு உனக்கு வேணுங்கிற கோர்ஸும் கொடுக்குற, இவ்வளோ பணம் கொடு அப்படின்றாங்க. ஓஹோ, நீட்டு தேர்வுடைய ரிசல்ட் அவங்க வாங்கிடுறாங்க. வாங்கி கொடுத்தா அதை சீட்டு கொடுக்குறாங்க. ஓ, 1 கோடிக்கு குறையெல்லாம் போகுது ஒரு சீட்டா சார்? ஓகே. ஒரு காலத்தில் மருத்துவக் கல்லூரிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன், எங்கள் கூட படித்த மாணவர்கள், என்னுடைய கூட படித்தவர்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் தருதலையாக சுற்றணுங்க. ஏன்னா கொஞ்சம் பேக்ரவுண்டு பொருளாதார இதில் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் நாங்கள்லாம். அதனால் ஜாலியாக சுற்றுறதும் பொறுப்பு இல்லாமல் அலையிறதுமா ஊரை மேய்ச்சிக்கிட்டே இருப்போம். எல்லாம் அப்போல்லாம் எப்படின்னாக்கா எல்லாம் சாயந்தரம் 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே நேராக ஹாஸ்டலுக்கு வருவோம். ஹாஸ்டலுக்கு வந்த உடனே காஃபியை குடிப்போம். காஃபியை குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் கேம் விளையாடுவோம். அது இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தோம்னா 6 மணிக்கு உட்காந்தாக்கா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 8 மணி வரலும் படிப்பாங்க. 8 மணிக்கு மெஸ்ஸுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வந்துட்டு 9 மணிக்கு வந்து உட்காந்தாங்கன்னா 10 11 மணி வரலும் படிப்பாங்க. எங்கள் செட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமில்ல, 4 மணிக்கு வந்த உடனே அதில் ஒரு செட்டு வந்து லைப்ரரி போய்டும். ஓகே. எங்கள் செட்டு வந்த உடனே மூஞ்செல்லாம் கழுவிட்டு உடனே பஸ் ஏறி அண்ணா சாலையில் இருக்கிற எந்த தியேட்டர் வரிச்சே ஏதோ ஒரு தியேட்டரில் போய் படம் ஊர் மேய்ஞ்சிவிட்டு ராத்திரி 11 மணிக்கு வருவோம். வந்தா என் ரூம்மேட்டுக்கிட்ட நான் சத்தம் போடுவேன், தூங்கலான்னு வர்றேன், இந்த இடத்துல லைட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு தடவை அவர் சொன்னார், அப்பா நீ பணக்கார பையன், நீ ஃபெயில் ஆகலாம் பாஸ் ஆகலாம், உன்னை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் அப்படி இல்லைப்பா, எங்கள் அப்பா கடனை வாங்கி படிக்க வைக்கிறாரு, நான் படித்து முடித்து சம்பாரித்து அந்த கடனை அடைக்கணும், பொறுப்பு இருக்குது, நான் விடிய படித்தாகணும்ப்பா, ஃபெயில் ஆக முடியாது உன்ன மாதிரி. நீ ஃபெயில் ஆகலாம், உங்கள் அப்பா உனக்கு பணம் அனுப்புவார், நீ அப்போ பாஸ் ஆனியா ஃபெயில் ஆனியான்னு கேட்குறதுக்கு உனக்கு ஆள் இல்லை. நான் ஃபெயில் ஆனால் குடும்பமே அழுவும்ப்பா, குடும்பமே நொந்து போகும், ஆனால் நான் படித்தாகும். அது மாதிரி இருந்த காலங்க. கல்லூரி கட்டணம் வந்து அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பில் படித்தவங்க தான் மிக அதிகம், உதவித்தொகையில் தான் படித்தாங்க. நாங்கள்லாம் வந்து ஃபுல் ஃபீஸ் கட்டணும். அந்த உதவி பணத்தில் படித்தா அப்படி தான் முடிச்சுக்கிட்டு போனாங்க. அப்போ எங்களுடைய கல்லூரி கட்டணம் வந்து வருஷத்துக்கு 750 ரூபா. ஓ, வருஷத்துக்கு 750 ரூபா. சீட்டெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஹாஸ்டல் தான் உங்களுக்கு செலவு. ஹாஸ்டலில் கூட வந்து அசைவ உணவு பார்க்க போனீங்கன்னாக்கா காஸ்ட்லி, சைவ உணவு பார்க்க அவங்களாம் சைவ உணவில் தான் இருப்பாங்க. எப்போ தேவைப்பட்டாக்கா கேன்டீன் இருக்கும், அந்த கேன்டீனில் போய் முட்டை கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு இருந்த படிப்புங்க அது. இன்னைக்கு 1 கோடி ரூபாய் சொத்தை விற்று நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. என்னுடைய பேரன் போனான், இவ்வளோ செலவு பண்ணி படிக்கணும் பாப்பா அப்படின்னு. இதை வட்டிக்கு விட்டாக்க அந்த வட்டியே ப்ராக்டிஸ் பண்ணுறதுல வர்ற காசு அந்த வட்டியில் வந்துருமே என்ன. ஆனால் அவங்க படிக்க வச்சாங்க, அவன் நல்லா படிச்சுட்டு வந்துட்டான்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு நர்சிங் ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த பணத்தில். சார், இந்த கோச்சிங் சென்டர் நீங்கள் முன்பே குறிப்பிட்ட மாதிரி பல லட்சம் கோடி அதில் இருக்கு. அது வந்து இந்த நீட்டு எக்ஸாமு அந்த அவங்களோட பெரிய அது ஒரு பெரிய மாஃபியா. அதை தான் பேக்கேஜ்ன்றேன். இந்த கல்லூரிக்கு அவன் அந்த மாதிரி தான் போனான். ஒரு கல்லூரிக்கு போனான்,
ஒரு அமௌண்ட்டு கேட்டாங்க, கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அப்பவும் கூட அவங்களால இவன் கேட்டதை வாங்கி தர முடியல. ஒரு 2 ரேங்க் குறைச்சி வந்து இவன் போனதுக்கு பதிலாக இன்னொரு கோர்ஸ் நல்ல காலத்துக்கு அலைட் அதோட கூடவே வர்ற மாதிரி ஓகே பெருசாக மாற்றம் இல்லாமல் கிடச்சிது அவனுக்கு. அதே சமயத்தில் என்னுடைய சகலையோட பேத்தி பணம் கொடுக்க மாட்டேன்னுச்சு. அதுக்கு எதோ கோர்ஸ் எல்லாம் மாற்றி 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 தடுமாறி இன்றைக்கி வரலாம் அது தேவைப்பட்ட கோர்ஸை படிக்காமல் வேறு ஒரு கோர்ஸை படிச்சுட்டு போயிருக்குது. அப்படி தான் நடக்குது. அதெல்லாம் தான் இதெல்லாம் மக்களுடைய உயிருக்கு ஆபத்து. என்னுடைய விருப்பம் இல்லாத ஒரு படிப்பில் கொண்டு போய் விட்டிங்கன்னா, கண் வைத்தியத்துக்கு படிக்கிறவனை கொண்டு போய் பிரசவம் பார்க்க சொன்னால் நான் என்னத்தை பண்ணுவேன்? அந்த பிரசவத்தில் வர்ற பொண்ணும் செத்து போவேன், நானும் நான் ப்ராக்டிஸ் எல்லாம் நான் போவேன். இதில் விளையாடக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே இதில் விளையாடுறாங்க. அதை தான் சொல்கிறேன். நாளைக்கு இந்த ஒன்றியத்தில் இருக்கிற இந்த அதிகாரிகளுடைய மாமியாருக்கு வந்து ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அந்த அதிகாரி மாமியார் செத்தானாக்கா அந்த அதிகாரி கதி என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க சார். இப்போ நாம் தமிழர் சீமான் சொல்லியிருக்கிறார், எங்கள் பிள்ளைங்கள்லாம் கல்வி எல்லாம் படிக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு சிற்றூர்லேருந்து இருக்கிற மருத்துவ கனவை வந்து இந்த நீட்டை அழிச்சிருது, திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப தானே நீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு நீட்டை எதுக்கணுங்கிறதுக்காக அவர் சொல்லலை, திமுக இதை கொண்டு வந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் சொல்கிறாரு. அவருக்கு ஒன்று கல்வியில் ஒன்று. சார் அப்புறம் நீட்டு யாரு கொண்டு வந்தா சார்? சரி அது சரி இப்போ அதுக்காக திமுக ஆட்சியை கொண்டு வந்துட்டு இவர் நீட்டை ஒழிச்சிடுவார். இவர் நீட்டை ஒழிக்கிட்டுன்னு சொல்லிட்டு திமுக எவ்வளோ தீர்மானங்களை போட்டிருக்குதுங்க. அது கவர்மெண்ட் போட்டு என்ன பண்ணுறது? அது ரைட்டு, என்ன பண்ண முடியும்? ஆட்சியை அவங்கக்கிட்ட யார் கொடுத்தது? நீ தானே கூட்டணியில் இருந்த. நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம், திமுக ஆட்சி இங்கே இருந்தது. நீட் தேர்வை திமுக கொண்டு வரல, திமுகவால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கூட்டணி ஆட்சியில் 10 அமைச்சர்கள் இருந்தாங்களா சார்? இல்லையா? அப்போ அன்னைக்கு பழனிசாமி தானே உடனடியாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கொண்டு வந்தார். நீட் தேர்வு வந்தது பழனிசாமி காலத்தில், அவர் தான் கொண்டு வந்தார். ஜிஎஸ்டி அவர் பீரியடில் தான் வந்தது, நீட் தேர்வு அவர் பீரியடில் தான் வந்தது. எதையுமே கேட்கலையே அவர். கூட்டணியில் தானே இருந்தார். முடியாது, என் தமிழ்நாட்டில் அதை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியும். நான் இப்பவும் சொல்கிறேங்க, அந்த நீட் தேர்வுனால வந்து நம்ம மாணவர்கள் ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா தேர்வு நேர்மையாக நடந்தா. அதைத்தான் நான் சொல்கிறேன். நம்ம மாணவர்களுக்கு இது தூணு ஊதி போடுவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 90% மாணவர்கள் தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறான். அந்த மாதிரி அங்கே பச்சை அயோக்கியத்தான் நடக்குது. அதை தடுத்துக்கினாவே நீட் தேர்வு நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏங்க அவன் லண்டனில் நடக்கிற எஃப்ஆர்சிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எம்ஆர்சிபி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமாங்க. உலகம் முழுவதிலும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க தான் டாக்டராக இருக்கிறான். அவனுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம். அது அமெரிக்கா எக்ஸாம், இசிஎம்ஜி எக்ஸாம் எழுதுற போது இந்தியாவிலேயே மிக அதிகமான மாணவர்கள் பாஸ் பண்ணது தமிழ்நாட்டில் தான். இங்கேருந்தான் அமெரிக்காவுக்கு அவ்வளோ பேர் போனாங்க. லண்டன் இங்கிலாந்து வந்து இந்தியர்களை வந்து வெளியே துரத்தணும்னு ஒரு பெரிய ஒரு ரகளை நடத்த போது டாக்டர்கள், நம்ம டாக்டர்கள் பல பேர் வெளியே கிளம்புனாங்க. உடனே தான் இங்கிலாந்து அரசு பயந்துருச்சு. இங்கிலாந்து அரசனுடைய பொது நிலைமை மருத்துவமனைகளே வந்து இந்திய டாக்டர்கள் கையில் இருக்கு. ஓகே ஓகே நான் போயிருக்கிறாங்க. போன போது அவங்க நடத்தின மீட்டிங்லாம் இருந்திருக்கேன். டாக்டர்ஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அத்தனை வெள்ளக்கார டாக்டர்கள் வந்து அவங்களோட உட்காந்துருக்காங்க. ஓகே 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 பேஷண்ட் அவங்க தான் பார்க்குறாங்க. இங்கிலாந்தினுடைய மருத்துவ இதுவும் சரி, பல ஐரோப்பிய நாடுகளுடைய மருத்துவ இதுவும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாணவி ஒருத்தி வந்து ரோமில் பெரிய ப்ராக்டிஸில் இருக்கா. ஓகே ஓகே அவள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று இப்போ ஒரு போன வாரம் ஃபோன் பண்ணி, எங்கே இருக்கிறேன்னு, நான் ரோமில் இருக்கிறேன். ரோமில் என்ன பண்ண அங்கே வேலை கிடைச்சி பெரிய டாக்டராக இருக்கா. ஓகே 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 மொழியே தெரியாத ஒரு கலாச்சாரம், நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரில் பெரிய டாக்டர், நம்ம ஊரை சேர்ந்த பொண்ணு அது, பச்சை தமிழச்சி. சார் இப்போ இந்த நீட் தேர்விலையும் தமிழ்நாடு வரக்கூடாது, தமிழக மாணவர்கள் வந்து பெரிய அளவில் ஜெயிச்சிடக்கூடாது, நம்பர் 1 இருக்கிற தமிழக மருத்துவ களத்தை வந்து வட மாநிலம் நோக்கி நகர்த்துறது தான் இந்த பாஜகவோட திட்டமா? இந்த அடக்குமுறைக்கு பின்னாடி நம்ம அப்படிதான் அப்படித்தான் அதுக்காக தான் அதை கொண்டது. ஓ இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இது விமான நிலையத்துக்கு போனீங்கன்னா வாரத்தில் 2 விமானம் வருதுங்க, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸு. சில குறிப்பிட்ட டாக்டர்களுக்கு கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிறதுக்காக வர்றாங்க, இங்கே வந்து பண்ணிக்கிறாங்க. ஓஹோ அந்த 2 நாள் ஒவ்வொரு ஃப்ளைட்லேயும் 300 பேஷண்ட் வர்றாங்க. 600 வெளிநாட்டுக்காரர்கள். எனக்கு பைபாஸ் பண்ண டாக்டர் பாச்சு உலக புகழ் பெற்றவர். அவருக்கு வர்ற க்ரௌடு அவரால் முடியல. அவரால் சொல்கிறாரு, நான் ஒரு தடவை சார் எங்கள் இதுலேயே தெரிஞ்சவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சிருக்காரு, அங்கே வந்து கன்சல்டண்ட்டாக வர முடியுமான்னு. என்னை விட்டுருப்பான்னர். எனக்கு ஒரு நாளைக்கு 5 சர்ஜரி பண்ணுறேன்,
5 சர்ஜரி பண்ணுறாரு. 11:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, 8 மணிக்கு தான் முடிக்கிறார். ஓஹோ. ஃபெயிலியரே கிடையாது. கிடையாது. எனக்கெல்லாம் தொட முடியாதுன்ட்டாங்க, எல்லா டாக்டரும் கை விட்டாங்க. ஓ. எல்லாம் ஹார்ட்டு போயிடுச்சு, ஹார்ட்டே இல்லை, நீ எப்படி உயிரோடு இருக்காங்கிறது தான் கேள்வி. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நெகட்டிவ், எல்லாம் எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நெகட்டிவ். தொட்டா செத்து போடுவேன். 3 ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அவர்கிட்ட கடைசியாக போய் சேர்ந்தேன். அவர் பார்த்தாரு, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. என் மகன்கிட்ட சொன்னார், ட்ரை பண்ணுறேன், பிழைச்சா கூட்டிகிட்டு போ, இல்லாட்டி என்னை திட்டாத, சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் மாட்டேன். என்ன எங்கள் பையன் ஏன்னு கேட்டார். ஏன்னா 75 வயசு ஆகுது, விட்டா நான் பேசாமல் செத்து போயிடுவேன், என்னத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏன் சாப்பினேன் நான் அப்படின்னேன். வாயை மூடிட்டு அவர் டாக்டர் சொல்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டான். பண்ணார். இப்போ 6 வருஷமாக ஓடிட்டு இருக்குது. தைரியமாக பண்ணிவிட்டார். பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஆனால் பிரமாதமான ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு பாடி. அவர் இப்போவும் என்ன போய் வருஷம் செக்கப்புக்கு போகிறேன். சரி. என்னை வச்சுட்டு சொல்கிறார், பாரு பண்ண சர்ஜரி இவ்வளோ மோசமான ஹெல்த்தை வச்சுட்டு உடனே பார்க்குறாங்க, இவ்வளோ மோசமான இதில் எனக்கு பண்ணியிருக்காரு. ஓகே 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 ஓகே. பீட்டிங் ஹார்ட்லேயே, அதாவது இதயத்தை நிறுத்தாமல் துடிக்கிற இதயத்திலேயே பைபாஸ் சர்ஜரி பண்ண முதல் சர்ஜன் அவர். ஓகே 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 ஓகே. இவ்வளோ பேர் இருக்குதுங்க. அவர் முஸ்லீம், மலையாளி முஸ்லீம். இதை சொன்னால் அவரை ஜெயிலுக்கு எல்லாம் தள்ளி விடுவாங்க, பாகிஸ்தானுக்கு போகணுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்போ இந்த நீட் விவகாரம் இதை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றி இந்த அடக்குமுறையெல்லாம் பெருசாக பேசுகிறது. இங்கே இருக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை, இங்கே மருத்துவம் படிக்கணுங்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை ஒழிக்கணுங்கிறதாங்க அவங்களுடைய லட்சியமே. ஓ. அவங்களுக்கு வந்து படித்தா அவன் கேள்வி கேட்பான். சரி சார். கேள்வி கேட்டால் பதில் இல்லை, அதுதான் பிரச்சனை. அவங்களுடைய லட்சியமே படிப்பை கெடுக்கிறது தானுங்களே. வர்ணாசிரம தர்மத்தை ஏன் கொண்டான்? அவன் மாத்திரம் படிப்பான், மற்ற யாரும் படிக்கக்கூடாதுங்கிறது தானே. சூத்திரம் படிக்கக்கூடாதுங்கிறது தானே அவனுடைய லட்சியமே. ஓகே ஓகே ஓகே. மருத்துவத்துறை வந்து எப்படி இருந்தது ஆரம்பத்தில்? பண்டிதர்கள்னு பேர், எல்லாம் சளி சீழு இந்த மாதிரி மலம், இந்த மாதிரி கழிவுப் பொருள்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுனால ரொம்ப மோசமான தொழிலை சேர்ந்தவங்கிறதுனால ஊருக்குள்ளார விட மாட்டாங்க. ஓ. டாக்டர்கள் பட்டியலினம் இல்லை, மருத்துவர்கள். ஓ. ஊருக்குள்ளார விட மாட்டாங்க மருத்துவர்கள். ஆமாம். ஓகே. வெளியில தான் இருக்கணும், ஊருக்குள்ளார விட மாட்டாங்க, பட்டியலினம். ஓகே. வெள்ளைக்காரன் வந்தால் அலோபதி சிஸ்டத்தை சூட் போட்டுக்கிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணால் முதல்ல யாரா படிக்க போனதுனால ரங்காச்சாரி போகிறார். ஓகே ஓகே. அது ஊரில் அதை படிக்கிறவன் மிலேச்சன், பட்டியலினத்தை சேர்ந்தவன். ஓகே ஓகே. வெள்ளைக்காரன் வந்து சூட் போட்டுக்கிட்டு வந்த உடனே முதல்ல படிக்க போனவன் ரங்காச்சாரி. அப்புறம் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் மருத்துவக் கல்லூரியில் சீட்டுன்றதெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, அந்த அக்கிரமத்தை வந்து நிறுத்தி ஒழிச்சு கட்டினது வந்து காமராஜர் தான் பண்ணார். ஓகே ஓகே. யார் அந்த உத்தரவு போட்டதுன்னு அவருக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பெரியார் சொல்லி தான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சுது. சமஸ்கிருதம் படித்தாதான் மெடிக்கல் காலேஜா, எவன் போட்டதுன்னாரு, உங்கள் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. உடனே கூப்பிட்டு அமிச்சு இம்மீடியேட்டு 15 நிமிஷத்தில் கேன்சல் பண்ணார். அது ஓகே. சமஸ்கிருதத்துக்கு மெடிக்கல் காலேஜுக்கு சம்மந்தம் மரியாதையை சீட்டு கொடுக்கணும். அப்புறம் தானே எங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே வர முடிஞ்சுது. ஓகே ஓகே. அது வரலும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய டாக்டர் யார் இருந்துச்சுனாக்கா திருவேங்கடாச்சாரி, சுந்தரவாதாச்சாரி, ரங்காச்சாரி, இப்படி தான். பந்தனும் சுப்பிரமணியமும் கோவிந்தசாமியும் கண்ணாயிரமும் டாக்டர் ஆனது வந்து காமராஜர் வந்து அந்த சமஸ்கிருதத்தை எடுத்து பிறந்த உள்ள நுழைய முடிச்சுட்டாங்களா. ஓகே ஓகே. எல்லா காலத்திலையும் என்னவங்களை படிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்னைக்கு இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேசிக்கிட்டு வர்றோம். ஓகே. இதுக்காக தானே இவ்வளோ ரகலை நடக்குது. இதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு மூவும் வந்து இப்போ பிற்படுத்தப்பட்டவர்களை அமைக்கி 3% தூக்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாகவே இருக்கும். ஓகே ஓகே. எல்லா இடங்கள்லையும் இந்த 3% என்னத்தை பண்ணி கிழிச்சாங்கிறது தான் அடுத்த கேள்வி. அவ்வளோதான் அடுத்த கேள்வி. என்னத்தை நோபல் பிரைஸ் வாங்கிட்டா என்னத்தை அவன் கண்டுபிடிச்சா? திருப்பி சர்ச்சை ராமனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே ரங்கையாங்கிற என்னுடைய ஆசிரியர் வந்து பண்ணது வந்து எவனும் சொல்ல மாட்டான். அவனுக்கு அந்த கம்பெனிக்காரனுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சார். வேற ஒரு கிருமிக்காக பண்ண ஒரு மாத்திரையை அதே மாதிரி ஒரு அமைப்புள்ள இன்னொரு கிருமிக்கு அதை பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு ட்ரைகோமோனாஸுங்கிற ஒரு சாதாரண கிருமிக்கு தான் ஒரு ஃப்ளஜைலுங்கிற மாத்திரையை அவன் கண்டுபிடிச்சான். ஓகே ஓகே. இவர் என்ன பண்ணார், அது அமீபாங்கிற ஒரு கிருமிக்கு அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. இதுக்கு ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளஜைல் மாத்திரையை அமீபாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தாரு. பிரமாதமாக ரெஸ்பாண்ட் ஆச்சு. அது வரணும் அமீபிக் லிவர் ஆப்சஸ், அமீபிக் லங்கு,
வந்தால் செத்து போடுவான், கொடுமையான முறையில் செத்து போயிட்டு இருந்தாங்க. இதை கொடுத்து க்யூர் ஆச்சு. ஃபைசர் கம்பெனிக்காரன் ஆடி போயிட்டான், எங்களுக்கே தெரியாது. அதை பண்ணவர் ரங்கையாங்கிற ஒரு நான் பிராமின் சென்னை மருத்துவக் கல்லூரியில் தான் நடந்தது. இன்னைக்குள்ள யாருக்கும் தெரியாது, அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. அவங்க சொந்தக்காரர்கிட்ட சொன்னேன், அவர் இறந்தபோது சொன்னேன், என்னையா இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சவர், அவரை பற்றி ஒன்றுமே சொல்லாமல். இன்றைக்கி வந்து எந்த பத்திரிகையால் இந்த செய்தி வந்திருக்குதா உங்களுக்கு? வராது வராது. இதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்மளை இருட்டடி பண்ணி இதை மறைச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. என்ன எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமில்ல? எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், எய்ட்ஸ் நோயாளிகள் வந்து என்கிட்ட இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் பிராமணிங்கிறதுனால என்னை அழிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாங்க, தாண்டி தான் வந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பக்கமாக நின்றவர் ஹண்டேங்கிற பிராமின் தான் நின்றார். இந்த பக்கம் அவங்க என்னை ஒழிச்சுக்கிட்டு அத்தனை அச்சு ஊடகங்களும் என்னை ஓரம் கட்டிடுச்சு. இல்லை, ஒரு வார பத்திரிக்கைன்னா என் பேரை வரக்கூடாது நினைச்சு, இன்னைக்கு வரது இல்லையா, அந்த அளவுக்கு போனாங்க. நன்றி சார்.